ಬರ್ತೀನಿ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಸೌಂದರರಾಜ್ அப்படிங்களா? முத்தம்பட்டியில் பூஜாரி சவுந்தரராஜ். முத்தம்பட்டி எப்படி ஃபேமஸ் ஆச்சு? எப்படி இவ்வளோ பேரெல்லாம் வராங்க அப்படின்றது? அந்த வியாபாரி அந்த காலத்தில் போனால் முடிக்கி போய் அங்கே ஒழிஞ்சது. அந்த சிலை அங்கே இருந்தது. அந்த கடவுள் தப்பிச்சு விட்டுது. எவ்வளோ வருஷமாக இருக்குன்னு அதெல்லாம் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் மேலே இருக்கும். இது எப்படி ஸ்டார்டிங் எப்படி தெரிஞ்சிச்சு? ஸ்டார்டிங்னா இந்த ரயில் ரோடு 1967 ரயில் ரோடு வந்தது. அந்த புதை இது காடு, அப்புறம் மரம் மட்டும் அந்த சாமி உள்ளத்தான் இருந்தது, பாறையில் இருந்தது. அது யாரும் பார்க்கல. வேட்டு போட்டாங்க பார்த்தியா? வேட்டுக்கல் போய் இந்த பார்த்து பாரு முட்டாடி வெட்டி பிடிச்சி. வேட்டுன்னா என்ன சொல்லுங்க? இந்த வேட்டுக்கல் அந்த வெடி வைக்கிறாங்க, பாம்பு வைக்கிறாங்கல்ல, அந்த கல் இறடி போய் இதோட கல் போய் அந்த சாமி பார்த்து பாரு முட்டாடி வெட்டிடுச்சு. அது மேலே வச்சது வேட்டு போய் அங்கே உணர்ந்தது. போய் அந்த கனவுல அந்த பெரிய ஆளுகிட்ட அதிகாரிட்டு போய் என்னை பார்த்த வெட்டிடுச்சு, அடிபட்டுச்சு கால், என்னை எடுத்து செஞ்சினா தான் நான் ரயிலோடு விடுவேன் அப்படின்னு சொன்னது சாமி கனவுல. மரமெல்லாம் வெட்டிவிட்டு பார்க்கும்போது சிலை இருக்குது. சிலையோட கால் போயிருக்கு. ஆமாம், அது செஞ்சு அவன் தான் அந்த கோபுரங்கள்லாம் கட்டி ரயில்வேக்காரனே ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சான். 1967 போஸ்ட் பண்ண அந்த காரங்கள்லாம் போட்டு பூரம் போட்டு பண்ணதும் அப்புறமேட்டு தான் அவனால் முடியாததுக்கு தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தது. கொஞ்சம் வாட்ச்மேன் வேலையை வந்தேன். அப்போலேருந்து இங்கே ரயில்வே ஸ்டாப் தருவாங்க. கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தப்பனால நான் வாட்ச்மேனாக நான் வேலையை வாங்கினேன். 25 வருஷமாக இருந்து நீங்கள் அதே கோயிலில் வேணா கோயிலில் தான். ஆமாம், செக்யூரிட்டி. ஆமாம், நைட்டில் வாட்ச்மேனு, பகலில் பூசாரி இருந்தேன். ஃபேமஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ யாரோ தெலுங்குக்காரங்க இருக்கு. இப்போ தெலுங்கு 25 வருஷமாக கோயில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்படிங்களா? என்ன கோயில் வாட்ச்மேனாக போனோம் நான் தான். பொன்னால் வந்தவங்க அவங்கெல்லாம் ஐயரும் நம்ம பொண்ணாக வந்தவங்க எல்லாமே நம்ம பொண்ணாக வந்தவங்க தான். இன்னும் கொஞ்சம் பொறுப்பெடுக்க முடியல அவனால். அதனால் கொஞ்சம் ஃபேமஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. எப்போ அதுக்கப்புறம் எப்படி ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு? நாங்கள் அந்த சைடு பெங்களூரு, ஆந்திரா, கேரளா மொத்தம் வராத ஜனமே இல்லை. எல்லாலேருந்து வராங்க. எல்லாம் பொன்னாவிலேருந்து இப்போ கொஞ்சம் கட்டியாச்சு. அதுக்கு முன்னே ஒன்றுமே சமாளிக்க அந்த அளவுக்கு கூட்டம் வரும். இப்போ கம்மியா? அப்போல்லாம் 5000 பேர் 10,000 பேர் வருவாங்க. இன்னைக்கு 1000 பேர் வரது கஷ்டமாக்குது. ஏன் இப்போ செல்வாக்கு இல்லை. இப்போ ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. அன்னைக்கெல்லாம் என்ன வந்தேன் மெயின்டெனன்ஸ்னா அப்படியே இருக்கு. இன்னும் டெவலப்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும் இல்லை? டெவலப் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க ஏமாச்சல்றதான ஒழிஞ்சு இந்த கோயிலுக்குன்னு பொதுவு செய்கிறவங்க யாரும் பொதுவும் பண்ணணும். இப்போ ஆட்டோன்னா வருது 1 மக்கள் வருவாங்க. 10,000 5000 லட்சம் கடன்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய சாப்பிடுவாங்க. இன்னும் டெவலப்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும்னா உங்கள் சைடில் உங்கள் ஊர் சைட்லேருந்து ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே எல்லாமே பண்ணுறது கடவுளுக்கு நீ கும்பிட்டு போய் நீ நல்லா இருந்தால் போதும். மற்றது ஒன்றும் கிடையாது.